எல்லாருமே வந்து பே பண்ணாங்க. ஏன்னா அமௌண்ட் கம்மியா இருந்ததுனால இந்த அமௌண்ட் நீங்க அதிகமாக்கினீங்கன்னா அவங்க கள்ளத்தனமா தோண்டி பார்த்து பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது சொல்லி அந்த கூட்டம் கள்ளத்தனமானா அந்த பகுதியில யாரு இருக்கவங்க ட்விட்டர் இருக்காரு, தண்ணி தலை பண்ணாரு, ஓட்டல் இருக்காரு, எம்பி இருக்காரு. அந்த ஓட்டுக்கு பார்க்கும்போது நீங்க 4 பேர் கைது போட்டாங்க, 7 பேர் போட்டாங்க. கவுன்சிலருடைய பார்வைக்கு வரணும். எத்தனை லைன் தெரியுமா ஓடிக்கிட்டு சொன்னாங்க. கவுன்சிலருடைய பார்வைக்கு வரணும். கூட்டு போற மாதிரி ரெண்டாவது விஷயம், நகராட்சியில அங்கீகாரம் நீங்க வளரும். யார் யார் வந்துட்டு அவங்க வந்துட்டு பைப் லைன் வேலை பார்க்கறதுக்கு அங்கீகாரம் நீங்க வளரும், லைசன்ஸ் இருக்கணும். ஏன்னா கண்டவர் கடிவர் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தோண்டி அவங்க அதனால பஞ்சாயத்து உள்ளதெல்லாம் அதே மாதிரி இது இந்த டெண்டர் அவங்க எடுக்க கூடாது. அந்த எண்ணைகள் ஒப்படைக்கலாம் அன்னைக்கு டெண்டர் போடு, டெண்டர் ரத்து பண்ணுங்க. அவன் டெண்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க. போய் சார்பே ஆய்வு பண்ணாங்க. அதோட இதை சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை கேளுங்க. இது நான் வந்த உடனே கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன். எதுக்காகனா இப்படி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ இல்லைன்னு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த மாதிரி நிறைய கோயில் வருதுங்க, தர்கா வருதுங்க, அவங்க தண்ணி கொடுக்கிட்டு சார் வேற வழி இல்லை, நாங்கள் கொடுக்குறோங்க. திடீர்னு புறநகர் இருப்பதில் தண்ணி இல்லைங்கிறாங்க, டேங்க் இல்லைங்கிறாங்க, அது கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஒன்று இருக்க. சரி வேற வழி இல்லாம நான் தான் சேர்த்துட்டேன். வேற வழி இல்லாம சேர்த்துட்டேன். இவர் உங்களுக்கு இந்த இவருக்கு அப்படி ஆளுநர் தெரியாது, வழி இல்லாம சேர்த்து விட்டேன். அதனால வேண்டாம். சரி முடிஞ்சு ரீடெண்டர் போட்டு நாளைக்கு தண்ணி கொடுத்து ஆள் இல்லை, யார் வர முடியல, எல்லாரும் வருவாங்க. இப்ப தண்ணியோட முடிஞ்சு போயிருக்காரு. நாளை முன்னனுமதியா பத்தியே பேசக்கூடாது. போர்ட்ல யாரும் முன்னனுமதியா பேசணும். அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த ஊரோட ஊரே கேஸ் போட்டு அதிகப்பட்டவங்க நமக்கு துட்டு தர மாட்டாங்க. இன்னும் வாடகை வசூல் பண்ணிட்டு சைக்கிள் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனி அவ்வளவு ஒரு 10,000 12,000 மாதம் வாடகை பண்ணிட்டு தண்ணிக்கு
ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது அவர் சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு கேட்டு போட்டு பல பேர் எடுத்துருக்கலாம். அன்பா அவன் கேட்டேன்னு சொன்ன அன்னைக்கு மார்ச் வரைக்கும் நான் மார்ச்சில் கால் பண்ணுறேன்னு எங்கிட்ட வாக்குமூலம் தரோம். சரியா? நீங்க அன்னைக்கு போய் கேட்டு பிடிக்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறது தெரியல. அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறது சொல்லலாம். கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கேளுங்க. அதாவது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஓட்டு எழுதி கொடுத்துன்னு சொன்னா நான் என்ன சொல்ல வரேன் அவர் எழுதி கொடுப்பாங்க காலி பண்ணிட்டு போனேங்க. ஒரு நிமிஷம் நான் அத கேட்கல. எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போனேங்க. ஒரு நிமிஷம் சொல்றேங்க. கால் பண்ண போடுறான். கால் பண்ண சொல்லும்போது அவங்க எழுதி மார்ச் 1ஆம் தேதி அவன் கால் பண்ணி எழுதுவாங்க. கால் பண்ணா புல்டோசர் போட்டு போட்டு நீங்க முடிச்சு அது எப்படி உடைக்க முடியும்? கேட்க முடியலங்க. கேஸ் பண்ணி அவன் லாபம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓட்டு நம்ம தரணும். அவங்க கிட்ட சொல்றாங்க. அத தந்து ஓட்டு நடவடிக்கை அவங்க நம்மட்ட வந்து என்ன கொடுக்கணும்? கேஸ் பண்ணி அதுக்கு எடுத்து கொடுக்கறேன்னு யார் பார்த்தோம்? நான் சொல்றேன் ஓட்டு நம்ம போறவங்க சுட்டு கொடுத்துறான். ஜட்ஜ்மென்ட் காப்பி நம்மளால வாங்க முடியல. ஓட்டு நம்ம யார் போறோமோ அவனுக்கு கிளீனா சுட்டு கொடுத்துறான். ஜட்ஜ்மென்ட் காப்பி நம்ம முடிஞ்சு 4 வருஷம் வாங்க முடியல. அதனால விளங்காது. நீங்க ரெண்டு கொடுக்காதீங்க. இதுக்கு அவங்க எவ்வளவு ரைட் சார். இதெல்லாம் ரத்தத்தை தீர்மானிக்க முடியாது சார். இனி அவள அது இல்லாம வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவன வந்து யார் சொன்னா வர மாட்டாங்க. வருவாங்க பில்ல கரெக்டா கொடுக்கணும். எல்லாம் கரெக்டா பண்ணா வருவான். இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு நாள் அவங்க இனிச்சு அதெல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் அவங்க இனிச்சுட்டு சுட்டு கொடுத்தான் கசக்குது. நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க இருங்க மேடம். தண்ணி வரும் மேடம். வரும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்படுத்த பதிமூணு பதினாறில் 12வது வாழ்வுக்கு உட்பட்ட ஊடகங்களில் 4 லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கு மதிப்பீடு தயார் செய்து பேரணிக்கு திட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி முகமை கூத்துரி அவர்களின் கடித நகையும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மேற்கொண்டு அடுத்த அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு பொதுப்பணி 5 லட்சத்தில் மேற்கொண்ட பணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 4 லட்சம் போக மீதமுள்ள தொகை 1.25 லட்சத்தினை நகராட்சி பொதுநிதி ஈடு செய்து நகரமன்ற அனுமதி வேண்டப்படுகிறது. நகர்மன்ற தலைவர் குறிப்பு மதிப்பீட்டின் முழு தொகையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலிருந்து பெற்று பணிகளை செய்து மன்ற அனுமதி வழங்கலாம்.
அவங்க ஸ்கீம்ல நான் அதை கேட்டேன். அவங்க ஸ்கீம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 4 லட்சம் ரூபாய் தான் கொடுக்கறதுக்கு அங்கன்வாடி எஸ்டிமேஷன் வராது. அவங்களுக்கு இல்ல பால்வாடியில பால் இந்த மையத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஊர்லயுமே நேற்று புதூர்ல ஓபன் பண்ணோம். 4 லட்சம் போனா மீதி பஞ்சாயத்துக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள டோட்டல் ஸ்கீம் பிரகாரம் இவ்வளவு கூட வருது. அதை இதுக்கு தர முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து இந்த நாம தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கொடுத்தா நமக்கு வரும். சார் ஒரே ஒரு நிமிஷம். நாங்க ஒரு 8 பேரு அங்க போய் முகாமுக்கு மதுரைக்கு போயிருந்தோம். ஒரு நிமிஷம். முத்திரைத்தாளில் இருந்து மாத வருமானம் எவ்வளவு வரும்? அது கொஞ்சம் நாங்க போறதுக்கு அடுத்தவே இல்லாம சார் ஆரை சார் நீங்க வரல ஒண்ணு வரல 5 வருஷம் ஆச்சு. நாங்க 8 பேரு 3 நாள் அங்க போய் இருந்தோம். சரி அது வரல ஒண்ணுமே வரலையா? எவ்வளவு வருமானம் போய் எங்களுடைய உறவு உங்களுடைய அனுமதியோட நாங்க போயிட்டு வந்திருக்கோம். இல்ல சார் அது கவர்மெண்ட்ல இருந்து சரி வார்டு கவுன்சிலர் உங்க கருத்து சொல்லுங்க. இவங்க மற்றவங்க வந்து இவங்க கருத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உறுப்பினர் என்ன விருப்பம் நாடு உறுப்பினர் மக்களுடைய பிரதி என்ன நினைக்கிறாரோ கொஞ்சம் வரவேற்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி மக்களுக்காக மக்களால் தான் நான் எங்கள் அடிப்படைக்கு எனக்கு மக்களை வந்து எனக்கு வந்துட்டு சில அறிவுரைகளும் சில எழுத்துப்பூர்வமாக அந்த வார்டுக்கு பல சுகாதார கேடு இருக்கிறதாக, அதாவது ஏற்கனவே நம்ம தீர்மானத்தில் வச்ச மாதிரி அந்த என்னெல்லாம் ஸ்கூல் இருக்குது, மற்றும் என்ன குடியிருப்பு பகுதி இருக்குது, மற்றும் பள்ளிவாசல்கள் கோயில்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் துளி அறக்கட்டளை அதாவது இருக்கிறது மூளை வளர்ச்சி குறிச்சி குழந்தைகள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள், அந்த ஸ்கூலில் படிக்கிறார்கள். அதனால் தயவு செய்து இந்த இடத்தை மாற்றி ஏற்கனவே உள்ள அதாவது நான் 392/5 உள்ள என்ன வட்டக்கிணறு இருக்குது, இதாவது மயானண்டு இருக்குது. அந்த மயானங்கிற பக்கத்தில் மயானம் சொன்னாக்கி இவங்களுக்கு அடிப்படையில் உள்ள 14ஆம் வார்டுக்காரங்களும் இங்கே தான் கொண்டு வராங்க. ரத்னாபுரி எல்லாமே வந்து இங்கே தான் வருது.
ஸோ அதனால வந்து அவர் சாத்தியப்படக்கூடிய இடம் இல்லை. சரியா? மற்றபடி நீங்க வந்து இங்க வச்சீங்கன்னு சொன்னாங்க, இங்க வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணலாம். உள்ளூர் சொல்லுறது பாரு அங்க வந்து மறுபரிசீலனை சொல்லலாம். இல்ல அந்த இடமே அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஏற்றாப்புல இருக்கிற 403 வண்டிப்பாதை இருக்கு ஏற்றாப்புல. அதுல அவங்ககிட்ட சுனாம் சல்லின்றது இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதுக்கு ஏற்றாப்புலையே 2 ஏக்கர் வரும். நீங்க உங்க இடத்த சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க இடத்த சொல்லுங்க. உங்க இடத்துல வேணுமா வேண்டாம், அதுதான் முடிவு. அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. உங்க கருத்து சொல்லுங்க. அதனால அவங்க ஏற்கனவே என்ன தீர்மானம் ஏற்படுத்தி வச்சு அவங்க வந்துட்டு இது பண்ணாங்களோ அதே இருக்குது. ஒருபடி மேல புள்ளி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு சாத்தியப்பட முடியுது. இதே சம்திங்காக சொன்ன மாதிரி நாங்க அனைத்து கவுன்சிலரும் ஆதரவு தெரியும். தேங்க்யூ. அதே நான் வந்து ஏற்கனவே அவங்க இப்பொழுது புதிய பொறுப்பேற்ற ஆணையர் மற்ற நகரமன்ற உறுப்பினர்லாம் போனோம். அங்க பக்கத்துல எல்கே எல்லாம் இருக்கு, குடியிருப்பு அந்த இடமும் விஓ ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்கூல் அரசு மருத்துவமனை இருக்கு, எல்லாமே இருக்கு. இதனால அந்த இடம் சாத்தியப்படாது என்று சொல்லுங்க. ஏற்கனவே படையக்குடியில 278 மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு. ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கும் போது ஏன் மீண்டும் மீண்டும் அடுத்த இடத்த போய் பார்த்துட்டு இருக்கீங்க? சாத்தியம் இல்லைன்னு வாயால சொல்லக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கிறேன். குப்பையை கட்டுறது ஒரு இடம், குப்பையை கட்டுறதுக்கு ஒரு இடம், அதை கொண்டு போய் பிராசஸ் பண்றது இன்னொரு இடம். ரெண்டும் பக்கத்துல இருந்தா தான் அருமை. அப்படிங்கறதுனால நாங்க மன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி குப்பையை கட்டுறதுக்கு 5 ஏக்கர் எங்க தர்றாங்களோ அதே இடத்துல இந்த பிளான வைக்கலாம்னு ஏற்கனவே மன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு. அந்த தீர்மானத்தை உதாசீனப்படுத்திட்டு நீங்க ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி போய் செய்றீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க சார். இதுல நான் கொஞ்சம் சொல்றேன் சார், ஏன்னா நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆனேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்மன் ஃபர்ஸ்ட் விஓட்ட கேட்டேன். 2 இடம் சொன்னாரு. ஒன்னு 403 அதையும் இதையும் காமிச்சேன். இதையும் சொன்னார் 42/3 சொன்னாப்புல. இதுல அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப 403 இது இருக்கு, ரெண்டையும் பார்த்தப்போ இந்த 403 எனக்கு பினான்சியலா இப்ப வாசிச்சு என்ன காரணம்னா உள்ள வரைக்கும் நான் கொண்டு வரணும். அது ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடியும். அதனால அது சாத்தியம் 403 நான் வேண்டாம் சொல்ல ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். 2வது பாட்டம் புறம்போக்குனாங்க, புறம்போக்காக இருந்தாலுமே அது சில இடத்துல அதில் மையவாடி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 42/1 நானும் பார்த்தேன், வேற சேர்மன் பார்த்தேன். 42 நம்ம விபியும் கூட்டு போய் காமிச்சு, அவங்க கூட 3 கவுன்சிலரையும் கூட்டு காமிச்சேன். அப்ப காமிச்சப்போ அந்த இடம் வந்து மையவாடியா பண்ணுவீங்க. அது விபிக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் போனீங்க அதை சொல்லுங்க. அதான் நான் சொல்லுங்க, நான் சேர்மன் பார்த்து சொல்றேன். தெரியணும். குற்றச்சாட்டு எப்படிதாமா எப்படிதான் பரப்பி இருக்காங்க? விபி தான் இந்த இடத்துல போய் சாங்ஷன் பண்ணி காட்டினாரு. இல்ல இல்ல சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க விவரமா சொல்லுங்க. இது வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து பரப்பி இருக்காங்க. இது வந்து இல்லைங்களாங்க. நான் என்ன சொல்றேன், போனவங்க அந்த இடத்துக்கு ஆணையாளர் 2 பேர் தான் இடத்துல பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஓ சார் சொன்னாங்க, கமிஷன் சார் சொன்னாங்க விபி உங்களை கொஞ்சம் பார்க்கணும் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு. 2 இடம் 403 சர்வே நம்பர் 43/1 சர்வே நம்பர் இடத்த காட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஓகே வந்து இடத்த பாருங்கன்னு சொன்னாப்ல. அப்ப நான் முகமது கேட்டேன். முகமது 12வது வரை சாமிக்கு தான் அந்த இடம் சேர்ந்தாப்ல. சாமி போன நானும் சாமி கமிஷன் போய் பார்த்த இடத்த சாமி சொன்ன இந்த வாரம் எனக்கு வராது, ஜமால் காக்க ஜமாக்கா போன் பண்ண உடனே அவனுக்கு எனக்கு சொல்லாம நீயா போனான்டாப்ல. அப்ப அவன் இடத்துக்கு விவரத்தை எடுத்து சொன்னேன். சாமிக்காக வந்தாப்ல. அப்ப இந்த இடத்த சாத்தி முடியும் சாமி சொன்னாப்ல. அப்ப 14 வரைக்கும் போனோம். ஏன்னா சாமிக்காக எங்களுக்கு தொடர்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த லெவலில் அங்க போனோம். போனதுல சூழண்டாப்ல லலிதாண்டாப்ல அவங்க நினைச்சிட்டாங்க விபி தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க தப்பான ஒரு இதில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்களும் எடுத்து சொன்னோம், நடப்பு இருக்காங்க
இதுக்கு முன்னாடி தலைவி தான் போனாங்க, தலைவி பார்த்துக்கப்போ தான் எங்ககிட்ட வந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் விளக்க சொல்ல இது விபிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. கமிஷனர் வந்து இடத்த பார்க்க சொன்னாங்க, நம்ம போய் பார்த்தோம். அப்படி ஜமாலுக்கு போன் பண்ணி ஜமால வந்தாரு சரி. அப்போ நீங்க வந்துட்டு தம்சிதி பெரிய ஆல்ரெடி போலதா சொல்றாங்க. சார் இருக்கிறாங்க, சார் சொல்லி சார் தம்சிதி 13ஆம் வார்டுக்கு போறோம் சார், நீங்க அவருக்கு போன பண்ணுங்க சார் சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்து கேட்டேன், யாரா நிக்கிறா, சுகுல் நிக்கிறாரு, சாமி நிக்கிறாங்க, இவங்க நிக்கிறாங்க, ஜமா நிக்கிறாரு, எல்லா கமிஷனரும் நிக்கிறாங்க. நமக்கு அதுக்கு இல்ல சாரி சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆய்வு பண்ணும்போது 403ல 2.25 ஏக்கர் இருக்குது, அது வண்டிப்பாதை தான், அது உங்களுக்கு சாத்தியப்படும் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சர்வே நம்பர் நான் எடுத்தேன், 537 சர்வே நம்பர் வந்து ஓட புறம்போக்குன்னு இருந்துச்சு. அதனால அந்த சர்வே நம்பரை எடுத்துட்டு இந்த சட்ட சர்வே நம்பரை ஆய்வு பண்ணதுக்காக தான் நான் கமிஷனர் கூட்டிட்டு போனேன். 403 அவங்க பார்த்துட்டு இது வந்து நல்லதுதான், நாம வாங்கிக்கலாமே 3 ஏக்கரே நாங்க சார். நான் சொன்னேன் சார் இது நம்ம இடம் தான், நம்ம வாங்க தேவையில்லை, நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 537 போய் பார்த்துருவோம். ஒரே நிமிஷம் கண்ணபுரம் சார் ஒன்னா வந்தாரு, 537 போய் பார்த்துருவோம் சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஓ ஆபீஸ்ல போய் இறங்கி என்ன பண்றாரு, நான் ரெக்கார்டு எடுத்துட்டு வரேன் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஓ ஆபீஸ்ல போய் ரெக்கார்டு எடுக்க உள்ள போனாரு. உள்ள போனவர் திரும்ப வந்து பிஓ கூப்பிடுறாங்கன்னு சொன்னோடனே கமிஷனர் போறாங்க. உள்ள போன இடத்துல தான் கமிஷனர் அவர் சொல்லி விட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்ல 42/1 இருக்குது, அதையும் நீங்க பார்க்கலாம் சப்ஸ்டேஷன் பக்கத்துல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஓ கமிஷனர் என்கிட்ட சொன்னாங்க 42/1 சப்ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குதாமேன்ட்டு. அப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே வந்து மயானம் இல்லாத வண்டிப்பாதை உள்ள இடத்துல நாம வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட் கொண்டு போறதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது இது மயானம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம போனா பிரச்சனை வருது சார், ஏற்கனவே பழைய கலெக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க சொன்னதுனால சரி நீங்க வந்து இடத்தை பார்க்கணுங்கிற அடிப்படையில் தான் கூட்டிட்டு போனமே தவிர இதை வந்து இந்த இடத்தை பர்டிகுலரா சொல்லி கூட்டிட்டு போவே இல்லை. இன்னும் 2வது விஷயம் சார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது நம்ம வந்து அஜெண்டால நல்லா கேட்கணுமா, அஜெண்டால வந்து ஒரு சர்வே நம்பரை வச்சுட்டு அதுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணா அது வந்து வேஸ்டா போயிடும். அதனால முதல்ல அந்த இடத்த வந்து நம்ம கவுன்சிலர்ஸ் கூட்டிட்டு போய் காட்டி அவங்கள்ட்ட முதல்ல வந்து நம்ம வந்து கருத்து கேட்டு அவங்களுடைய சம்மதத்தோட தான் நம்ம அந்த அஜெண்டால அந்த சர்வே நம்பரை வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில அவங்க வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டிட்டு கவுன்சிலர் சொன்னாங்க இந்த இடம் வேணாம், இந்த இடம் ஓகே சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அஜெண்டால அவங்க வச்சாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எங்களுக்கு வந்து லட்சம் வந்துச்சு. அந்த வார்டு மக்களே ஒரே ஒரு கருத்து சொல்றேன், 80 லட்சம் ரூபாய் கடற்கரைக்கு வந்துச்சு சார். கேளுங்க, கடற்கரையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வெளியூர்ல இருந்து நம்ம கூட்டம் வந்துடும், நம்ம ஊர் சுகாதாரம் கேட்டு போனே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரையில வண்டிக்கு காசு வாங்குறத விட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஊர் மக்கள் மட்டும்தான் இருக்கணும், நம்ம ஊர் சுகாதாரத்துக்காண்டி. ஏன் இந்த பயோகேஸ் இவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கு, ஏன் நம்ம ஊருக்கு வேண்டான்னு விட்டா என்னன்னு ஏன் கேள்வி? அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இடம் நான் எதனால சூஸ் பண்ணேன், பக்கத்துல என்னன்னா நமக்கு இந்த இது பயோகேஸ் பண்ணோம்னா பக்கத்துல சப்ஸ்டேஷன் இருக்கு. ஒருவேளை மயானம்னு சொன்னாங்க சார், அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு கிரெமட்டோரியம் போட்டு கொடுத்துருவோம், மின் தகன மேடம் நம்ம உங்களுக்கு வேணா போட்டு கொடுப்போம். அதை அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், பொதுமக்கள்கிட்ட மன்றத்தில் கொண்டு வைப்போம். சேர்மன் சொன்னாங்க மேக்ஸிமம் நான் சொல்றதை கேட்பாங்க, இருந்தாலும் டிஸ்கஸ் பண்றேன். மேக்ஸிமம் நான் சொல்றதை கேட்பாங்க நாங்க. சோ அவர் சொல்ற நல்லா ரைட் சேர்த்தாச்சு. பட் டிஸ்கஷன் வர்றப்போ இப்ப மேக்ஸிமம் நான் சொல்றதை கேட்பாங்கன்னு சொல்லி கவுன்சிலர் வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டாங்கன்றது ஊரக விஷயம். ரெண்டாவது
முன்னனுமதி வாங்கி எல்லாமே செஞ்சு உங்க கையில கொடுத்து இப்படி தூக்கி போட்டு அஞ்சு பண்ணு நான் எல்லாம் கிரிக்கா தமிழக முதல்வர் 90 லட்சம் ரூபாய் திட்டத்தை ஆடியோ பார்த்தவனே தீர்மானம் தீர்மானம் கொண்டு வரவே முடியாது. யாரு கலெக்டர் யாரு நாமளும் யாரு கலெக்டர் முடியல பழைய சேர்மன் தரேன் சொன்னாங்க 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சு. என்ன பழைய சேர்மன் தரேன் சொன்னாங்க. அந்த இடத்துல வைக்கிறதுக்கு எல்லாம் கூட 200 அதுல 20 ஏற்றிக்குது. அவர் எந்த பக்கம் வேணாலும் திறந்து எந்த பக்கம் வேணாலும் தந்து ரெடி. ஏன் அதே பழைய சேர்மன் தந்து ரெடியா இருக்க கலெக்டரோட மாறி போவேன் நீங்க சொல்லுங்க என்ன நடப்பு? ஏன் நீங்க அந்த நம்பரை ஏன் கொண்டு வந்தீங்க? யார் அனுப்பி இல்லாம எல்லாரும் பாக்குறாங்க. கேளுங்க, ஆரம்பம் அபிஷேகம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது இதை நான் தான் பெர்சனலா பார்த்தது. என்ன எதனால பார்த்தேன்னா, பக்கத்துல சப்ஸ்டேஷன் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஈபிக்கு பிரச்சனை கிடையாது, ரோடு இருக்குது, கனெக்ஷனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கத்துல குப்பை போட்டுட்டு இருக்காங்க. சோ டக்குன்னு அங்கிருந்து இங்க இருந்து கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. ஆனா மயானமும் இல்ல அந்த இடத்துல. நான் பார்த்த இடத்துல எந்த ஒரு மையவாடி இல்ல. சோ அதனால அந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இது தைரியமா வைங்க சார் அப்படின்னு சொல்லி நான் தான் விபி சொன்னேன். விபி ஓகே சொல்லிடலாம்ட்டாரு. எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை வராதுக்காக அந்த செல்ஃபோன் ஓகே சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எதிர்ப்புகள் எப்படி வந்துச்சுன்னா அது அவங்க பேஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு தெரியாது. அந்த சமயத்துல விபி கூட 2 கவுன்சிலர் கூட்டு போனேன். ஏன்னா அவங்க பார்த்த உடனே இந்த பிரச்சனை இதெல்லாம் பாக்குறப்போ அப்போ மயானம் பிரச்சனை வருமே சார். அப்போ சேர்மனும் மயானம் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், மேடம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு மின் தகன மேடம் போட்டு கொடுப்போம். ஒரு 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் பெறும். நமக்கு சொல்லுவோம், தீர்மானம் நம்ம வைப்போம். இது ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு இது வந்திருக்கு. நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, யூனிக்கா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இதை கொடுக்க மாட்டாங்க.
கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎம் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துட்டு நம்மளால அதை செஞ்சு எப்படியாவது நல்லா ரன் பண்ணி நல்லா கொடுத்தா இந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு அந்த எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் அந்த லைட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லைட் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. ரெண்டாவது அது பக்கத்துலேயே நம்ம வந்து மாட்டிறைச்சி கூட கொண்டு வரப்போம். மாட்டிறைச்சி கூட வந்து இப்போ சார் சின்ன சீட் போட்டுருக்கா, நான் அவருக்கு ரிவே ஸ்டேட்மெண்ட் போட்டு வேற அப்ரூவ் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 1.5 ரூபா ப்ராஜெக்ட்ல போடணும். அது வந்து நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தெரியும். எதுவுமே கையில தொடக்கூடாது, எல்லாமே அப்படியே போகும். அந்த மாதிரி ஒரு மாட்டிறைச்சி கூட போடணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். பழத்தை நம்ம வந்து பழத்தை கேன்சல் பண்ணணும்னு சொன்னாரு. நான் அதுக்கு சும்மா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவில் இதெல்லாம் போனா குடி தண்ணி கொண்டு வரலாம். எனக்கு எந்த ஒரு இது இல்லாம அந்த இடத்துல குடி தண்ணி கொண்டு வர முடியல. ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்த அந்த பயோகேஸ் சாரை எரிவை பழைய சாரை எரிவை பார்த்துருப்போம்ல சார், அதுதான் சார் பயோகேஸ். அந்த கேஸை இவங்க எலக்ட்ரா மாத்துறாங்க, அவ்வளவுதான். சொன்னீங்க கத்துற மாதிரி அதே மாதிரி வேணாம் விட்டுங்க. அந்த இடத்தை பார்த்துட்டு போது அது 278 ஓகே பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் அங்க போவோம் அப்படின்னு சொன்னீங்களா சார்? அந்த 270 நான் போய் பார்த்தேன் சார். பார்த்தேன், நானும் போய் பார்த்தேன், எந்த இடம் போய் பார்த்தேன். பட் என்ன பிரச்சனைனா அங்க வந்து அவ்வளவு தூரம் நம்ம லைட் கொண்டு போக முடியாது. நிறைய போல் போடணும், போல் போடணும் சார், நிறைய போல் போடணும். ரெண்டாவது அவ யாருக்கு ஜோன்ல இல்லாம எங்கேயா வேற இடத்துல தர சொல்லுங்க, நாங்க சந்தோஷமா எடுத்துட்டு சார். மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இருந்து வந்து 278 சிஆர்எஸ் ஜோன்ல வருது. அதனால நாங்க ரெடியூஸ் பண்ணோம். இது 2 பிரிச்சுட்டு அந்த ஜோனுக்கு அந்த பக்கம் 278 ரூபாய் ஒண்ணு போடுங்க, உடனே அதுக்கு நாங்க ஜங்ஷன் தர்றோம் அப்படின்னு எங்க முன்னாடி